கூண்டில் போட்ட மாதிரி இருக்கு எனக்கு. ஹாய் கைஸ், போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஃபேமிலி ட்ரிப் போகிறேன்ட்டு. அதான் இன்னைக்கு நைட் தான் வந்து ட்ரெயின். அதுக்கு வந்து சில பேக்கிங்ஸ்லாம் நடக்குது. ஃபுட்டு மட்டும் தான் வந்து எப்போவுமே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நீங்கள் புளி சாதம். இது புளி சாதம் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ தான் வந்து புதுசாக பார்க்குறீங்க புளி சாதம். அப்புறம் வந்து இந்த மீன் எடுத்துக்கிறாங்க. இது வந்து தனியாக ஒரு வந்து டிஷ்ஷாக எடுத்து போகிறேன். ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து அது டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. அது ஒரு கறி மட்டன் தான், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. மட்டன்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து டிஷ் வந்து செய்வாங்க எங்கள் வீட்டில். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெமன் எதுக்கு? லெமன் சாதமா? நான் எதுவும் மட்டனில் எதுனா செய்ய போகிறாங்கன்னு நினச்சேன். லெமன் சாதத்துக்கு தான் லெமன் வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. நானும் எதுவும் நினச்சேன். இந்த ஃபேமிலி ட்ரிப்பே வந்து கொஞ்சம் எப்படி போகுதுன்னு தெரில. அப்படியே பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஃபேமிலினா ஒரு 10 பேர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் போகிறோம். 35 பேரா? 10 பேர் இருந்தாலே எப்படி இருக்கும்னு பாருங்கள். 35 பேரா எப்படி தான் சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. 45 பேரா? 45 பேர்லாம் எவ்வளோ பேர் பார்த்துக்கோங்க. ஒரு ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்லேயே பாதி வந்து நம்ம தான் இருப்போம். அதில் 45 பேர். ஆமாம், மொத்தம் 8 ஃபேமிலியில் வந்து ஆளுக்கு வந்து ஒரு டிஷ்ஷு செய்வாங்க. எங்கள் அம்மா வந்து இப்போது புளி சாதம் ஒரு 2 நாளைக்கு ட்ரெயினுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் செய்கிறாங்க. மற்றவங்களாம் வந்து சப்பாத்தி அவங்களாம் செஞ்சது அவங்கவுங்களே சாப்பிட்டுப்பாங்க. சில டைம் வந்து ஷேரிங் பண்ணுவாங்க, ஆனால் சில பேர்லாம் ஷேரிங் பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மா பாருங்க, வேணான்னு சொல்லிட்டாங்களா? ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இது வந்து நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சீரியஸாக. அதுக்கப்புறம் வந்து மட்டன்லேயே வந்து ஊறுக்காய் இல்லை, அது நல்லா வெயிலில் காய வைப்பாங்க. அது வந்து கன்ஃபார்ம் நான் வந்து வீடியோவில் போடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு ஃபுட்டு இல்லை, இது மட்டன் ஃபுட்டா? இல்லை சைடிஷ். எனக்கே தெரில, ஆனால் செய்வாங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மட்டன் வந்து குக்கரில் போட்டு லைட்டாக மஞ்சத்தூளும் உப்பு கொஞ்சமாக இது பண்ணிட்டு, எத்தனை விசில்? 4-5 விசில் வந்து கழிச்சிட்டோன்னே எடுத்துகிட்டு செகண்ட் ப்ராசஸ் தான் இது. இப்போ பிச்சிட்ருக்கோம். இந்த மட்டன் வந்து தனித்தனியாக பிச்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். போன்லேருந்து கறி எடுக்கும்போது கையில் பிச்சுட்டு இல்லை சீசரில் எதனா பிச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆகுறதுக்கு வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு 2-3 தடவை அரைச்சா வந்து இந்த மாதிரி பல்ஸ் மூடுங்க. பல்ஸு ஓகே. பல்ஸ் மோடில் வந்து ஒரு 2-3 தடவை போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு மசாலா ஆச்சு. நெக்ஸ்ட்டு மசாலா, அவ்வளோதான். ஒரு ரெசிபி வீடியோவாக தனியாக போகலான்னு இருந்தேன், ஆனால் இப்பயும் வந்து இதில் காமிச்சிட்டேன். இப்போ வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்து அவள் ஒரு தனி ஃபேமிலி. அந்த மாதிரி தான் வந்து எங்கள் அக்காவும் வந்து இப்போது எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கா. அவள் வந்து தனி ஃபேமிலியா, அதனால் அவனும் வந்து தனியாக வந்து சமைச்சு கொண்டு வரணும். அதனால் அவனும் ரெடி பண்ணிகிட்ருக்கா. கீழே இங்கே மேலே வரும்போது மூச்சு அப்படி வாங்குறது ஏன்னு தெரில, அவ்வளோ வேலை செய்கிறதா இருக்கு. ஆமாம், எங்கள் அம்மா கூட வந்து பாருங்க முடியெல்லாம் கொட்டி சொட்டை ஆகிட்டு இருக்கு. இது வந்து பேசுகிறான். இவ ஆக்சுவலி நீ என்ன கொண்டு வர? ரோட்டி. இப்போ வந்து அவள் ரோட்டி செய்ய போகிறா. ரோட்டிலாம் செய்கிறவங்களுக்கு எங்கள் கம்பார்ட்மெண்ட்லேருந்து இவளை வந்து வேறு கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு யார் வந்து நல்லதாக செய்கிறாங்களோ அவங்கள வச்சுக்கலான்னு இருக்கிறேன் நான். இவன் வந்து எங்கள் கம்பார்ட்மெண்ட் கிடையாது. இவ தான் அது. பிரியாணின்னு நீங்கள் எங்கே சொன்னாலும் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு போவோம். ஏன்னா அந்தளவுக்கு பிரியாணி சாப்பிடுவாங்க. அதான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. 65 மசாலா, கரம் மசாலா, பிளாக் பெப்பர் லாஸ்ட்டாக. கொஞ்சமாக வந்து இந்த பேன்லேயும் ஏன் 2 பேன் வச்சுருக்காங்கன்னா இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு சொல்லி சீக்கிரமாக வறுத்துடலான்னு சொல்லி எங்கள் அம்மா
எங்கள் அம்மா ஐடியா. எங்கள் அம்மா ஐடியா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே அதுதான். இப்போ அங்கே போய் ஒழுங்காக சாப்பிட முடியாதுன்னு சொல்லி முன்னாடியே நம்ம ஆசை தீர வந்து சாப்பிடுவோன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. யாரும் பார்க்க மாட்டீங்க, பார்ப்பாங்க, கொஞ்சம் பேராச்சும் பார்ப்பாங்க. அந்த பார்க்குறவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சீரியஸாக நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா வந்து சட்னி செஞ்சுருக்காங்க. அந்த சட்னி வந்து கெட்டு போகவே போகாதான், அந்த மாதிரி சட்னி அது. நாளைக்கு காலைல வரைக்கும் அந்த சட்னி கெட்டே போகாதா, சூப்பராக இருக்குமா. வேர்க்கடலை சட்னி. டைம் இப்போ வந்து 5 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்ப வேண்டியதான். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்புக்கான ஸ்நாக்ஸ் தான் வாங்க போயிட்டுருக்கேன். சாப்பாடுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரோன்னு சொல்லி இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. வெக்கேஷனுக்குலாம் நான் வந்து ட்ரெஸ்லாம் ரொம்ப ஃபோக்கஸே பண்ண மாட்டேன், எனக்கு சாப்பாடு இருந்தாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன பிடிக்குமோ எங்கள் அம்மா வந்து எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க. இப்போ கரெக்டாக வந்து டைம் வந்து 8:35 ஆயிடுச்சு. 10 o'clock வந்து ட்ரெயின். எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம். எங்கள் அம்மா வந்து பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக போகிறாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து டெல்லி தான் போகிறோம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். வாங்க போகலாம். அதுதான் அப்பா போயிடுவாங்க துபாய்க்கு. தெய்வமே. எங்க போறேன்? நான் அஜ்மீருக்கு போறேன். அஜ்மீருக்கு போறேன். அஜ்மீருக்கு? ஆமா. ரொம்ப ஜாலியா போயிட்டு வருவேன் நான். ஓகேவா? நீ வர மாட்டியா? நான் வரலன்னா யார் சொன்னா? வந்துட்டு தானே இருக்கேன். இப்போ வந்து போதும். இப்போ வந்து 2 days வந்து இந்த ட்ரெயினில் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. இப்போவே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எல்லாருமே வந்து நான் வேறு அமைதியாடுறேன். இது வரைக்கும் வீட்டில் இருந்ததுன்னா ஜாலியாக அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ பிடிச்சி ஒரு கூண்டில் போட்ட மாதிரி இருக்கு எனக்கு. இன்றைக்கி ஒரு நாள், இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். நாளைக்கு நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் தான் போய் வந்து இறங்குறது. என்ன பண்ண போகிறேனோ. நான் மட்டும் தூங்க போகிறேன். எல்லாருமே வந்து பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. 10 years ஆச்சு. 10 years மேலே ஆயிடுச்சு ஃபேமிலி கூட வந்து போகிறதே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். இப்போது சரி ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். அவன் ரொம்ப போர் அடிக்குது.